ஸோ ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200ல வந்து நமக்கு நிறைய விஷயங்களை மாறணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்போம். கம்ப்ளீட்லி ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் அப்படி என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, டிசைன் எப்படி இருக்கு, இதோட பவர் அண்ட் டார்க்ஸ் என்னது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீலர்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ கம்ப்ளீட்டாக இதோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர், ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பல்சரி ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லலாம். இது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் பைக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம், டோட்டல் டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேரிங்ஸ் மாதிரி வந்து அந்த டேங்க்ல வந்து கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்கு. மெயினாக இந்த டெயில் போஸ்டர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதில் கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு அட்வென்ச்சர் பைக் மாதிரியே இந்த டிசைனை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கம்ப்ளீட்டாக அட்வென்ச்சர் பிரியர்களுக்காகவே இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரியலி டிசைன் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. வாங்க நம்ம 1/1 ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஃப்ரண்ட்டோட இந்த ஹெட்லைட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய எக்ஸ்பல்ஸ்ல இருந்த மாதிரி தான் இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே எல்இடி தான். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஷ் பார் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு கிராஷ் பார் மாதிரியே இந்த ஹெட்லைட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக மேபி இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வைடரான ஒரு வைசர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. முன்னாடியை விட இது வந்து கொஞ்சம் ஹைட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், நானும் வந்து எக்ஸ்பல்ஸ் 200 தான் வந்து வச்சிருக்கேன், 2V மாடல் வந்து வச்சிருக்கேன். அதுல இருந்து இந்த பைக்கில் பார்க்கும்போது நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது எனக்கு பர்சனலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க மட்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லென்த்தான ஒரு மட்கார்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். பட் இதோட டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 210 mm டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சேம் 21 inches தான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து டியூப் டயர் தான், டியூப்லெஸ் வந்து கிடையாது. ஸ்போக் வீல் இருக்கு, பட் டியூப்லெஸ் டயரா வந்து இவங்க வந்து கொடுக்கல. மேபி அதையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் காஸ்ட்ங்கிறது கண்டிப்பா கூடுதலாக போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. டிஸ்பிளேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் டிஸ்பிளேக்கு, ரியர்லயும் டிஸ்பிளேக் தான். ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் பார்க்கலாம், அந்த ஃபேரிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. அப்படியே ரியருக்கு வருவோம். ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டெயில் லைட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து நல்லா கவர்டாக இருக்குது. பழசை விட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டயர்ஸில் பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த டயரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 செக்ஷன் 80 தான், 18 inches வீல்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல எனக்கு எக்ஸ்பல்ஸில் வந்து டயர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் தான், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இதோட வீல் டார்க் அப்படிங்கிறது கரிஷ்மாவோட இன்ஜினாக இருந்தாலும் மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரியர் ப்ராக்கெட் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம கரிஷ்மாவோட அதே இன்ஜினாக இருந்தால், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு, பட் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் ஆச்சு அப்படின்னு யோசிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீல் டார்க் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஜின் ஸ்பெக்குக்கு நம்ம அடுத்து வருவோம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து உண்மையிலேயே வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருந்தாலும் இது பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு மெக்கானிசம் இருக்கக்கூடிய ஒரு மோனோ சஸ்பென்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லிங்க்டு மெக்கானிசம் இருக்கக்கூடிய ஒரு மோனோ சஸ்பென்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியை விட குஷனிங் அப்படிங்கிறது இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் பில்லியன் சீட் கொஞ்சம் கம்மி தான். கிராப் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதில் நீங்கள் எதாவது லக்கேஜ் எதாவது கேரி பண்ணணும் அப்படின்னாலுமே இதில் வந்து லக்கேஜ் நீங்கள் வந்து கட்டி எடுத்துகிட்டு போகவும் முடியும். ஸோ எக்ஸ்பல்ஸ் 200லேயே பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன் சீட்லாம் கம்ஃபர்ட் கிடையாது. ஏன்னா அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிறது நம்ம தனியாக அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கான ஒரு பைக்காக தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பட் இதில் பில்லியன் சீட் கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னே சொல்லுவேன். டேங்க் வந்து ஆக்சுவலாக இதோட ஸ்பெக் எனக்கு சரியாக தெரியல, வெப்சைட்லேயும் வந்து பெருசாக மென்ஷன் பண்ணல. பட் முன்னாடியை விட டேங்க் கெப்பாசிட்டி வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மஸ்குலரான ஒரு டேங்கை வந்து ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லுவேன் இதை பொறுத்த வரைக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். மேஜராக இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலாக இதில் வந்து பேட்டரி டவுனாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஆன் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆன் பண்ண ஆன் ஆகலை. இது நம்ம வந்து அப்படியே நம்ம கரிஷ்மாவில் பார்த்த அதே சேம் சைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட வந்து ரைடிங் மோட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், கியர் போஷர் இண்டிகேட்டராக இருக்கட்டும், இதில் ரோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோடு வந்து காமிக்குது பாருங்க. இதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பாஸ் அண்டு ஹெட்லைட் ஹை பீம்க்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஹசார் ஸ்விட்ச் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில்
இந்த சைடு வந்து ஹசார் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. எனவே கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளஸ்டர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்கு, அதை நீங்க கிளஸ்டர்ல கண்ட்ரோல் பண்ணி உங்களால வந்து மாத்திக்கவும் முடியும். ஸோ முன்னாடியை விட பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஹைட் வந்து அதிகமா இருக்கு. சீட் ஹைட் அப்படிங்கிறது 830 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 220 mm பாத்தீங்க அப்படின்னா பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ப்ராப்பரா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு இன்ஜின் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கிராஷ் பாரும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிராஷ் பார் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டியாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மேபி இந்த பேனல்ஸை மட்டும்தான் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், பட் நம்ம காலுக்கெல்லாம் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி பழைய எக்ஸ்பல்ஸ்ல பார்த்தா மாதிரி அந்த ரப்பரு புஷஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் பண்றீங்கன்னும் போது இதை நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல நீங்க ஷூ காலோட வச்சீங்க அப்படின்னா நல்ல கிரிப்பாவே இருக்கும். பட் ரோட்ஸ்ல ஓட்டும் போது இதை நீங்க வந்து போட்டு வந்து ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்ஜினோட ஸ்பெக்கை வந்து பார்ப்போம். ஸோ இதில் பயன்படுத்துகிற இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 210 cc கொண்ட இன்ஜின். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரிஷ்மால இதே இன்ஜின் தான் பார்த்தோம். கரிஷ்மா XMR 210ல பார்த்தீங்கன்னா இதே இன்ஜின் தான் வந்து பார்த்தோம். இது வந்து 4 valve கொண்ட இன்ஜின். அதே மாதிரி DOHC செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் செட்டப் தான் இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி பழசுல வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கலாம். ஸோ லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து ரேடியேட்டர் கிரில் ஏதாவது வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து ஃபைபரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப் ரோட்லாம் போகும்போது கல் இது அடிப்பட்டா படக்கூடாதுன்றது ஃபைபரில் வந்து கொடுத்துருக்காங்க தான். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டீலில் ஏதாவது போட்டால் தான் இது வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் மாற்றுறதுக்கானது இங்கே வந்து இருக்குது. ஸோ எனிவே இதோட பவர் அண்ட் டார்க்ஸ்க்கு வரேன். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 24.6 PS பவர், 20.7 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதோட வீல் டார்க் அப்படிங்கிறது வந்து கரிஷ்மாவோட அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ரியர் பிராக்கெட்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டி பார்க்க முடியாது. மேபி இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகிறதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டு கடைசியில் மேபி நெக்ஸ்ட் மந்த் ஒரு 15க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கான ஒர்க்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. ப்ரைசிங் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1,78,000 ரூபா எக்ஸோரூம் காஸ்ட்ல வந்து மேபி இது வந்து வரும் அப்படின்றது போல தெரிவிச்சிருக்காங்க. இது லான்ச் ஆகும்போது இதோட கரெக்டான எக்ஸோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். ஒரு 2,10,000 ரூபா ஆன் ரோடு காஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொல்லுவேன் இந்த எக்ஸ்பல்ஸ் 210 பொறுத்த வரைக்கும். உண்மையிலே டிசைனாகவும் சரி ஸ்பெக்காகவும் சரி கம்ப்ளீட்டாக சூப்பராகவே இருக்கு. கண்டிப்பாக ரோட்டில் ஓட்டி பார்க்கும்போது தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். பட் பழைய எக்ஸ்பல்ஸ் 200 கம்பேர் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள் வந்து டோட்டலி சூப்பராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அட்வென்ச்சரை எடுத்துகிட்டு போகாத ஆள் தான். இது வரைக்கும் எக்ஸ்பல்ஸ் வாங்கி எங்கேயுமே அட்வென்ச்சருக்கு வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. பட் அட்வென்ச்சருக்காக ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு மாதம் இல்லை 1.5 மாதத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகிடும். இந்த வெஹிக்கிளை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் 250 இருக்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. KTMோட டியூக் 200 இல்லைனா 250 பார்க்குறீங்கன்னா அதோட காம்படிட்டராக அந்த வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.